கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அப்பொழுது உறுதியாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறது, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறோம். அதற்கப்புறம் சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க விஜய பிரபாகர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் நேரடியாக எங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதற்கு பிறகு தாங்க அந்த கூட்டணியை பற்றி நம்ம சொல்லணும். திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க. கடுமையான தண்டனை வழங்கும் போது தான், எப்படி இப்போ பொள்ளாச்சி வழக்கில் ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபோல் இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போது தான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில்